அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த வாக்காளர் பெருமக்களே, தேர்தல் களத்தில் அரசியல் கட்சிகள் எல்லோரும் கூட உங்களை சந்தித்து உங்களை சந்தித்து அனைவரும் கூட வாக்கு செய்து கொண்டிருக்கிறார். அறிவியல் கடந்த 5 ஆண்டு காலமாக நாம் எல்லோரும் கூட இந்த நாளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு மிக மோசமான ஒரு காட்டாட்சியை 5 ஆண்டு காலமாக தமிழக மக்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு 5 ஆண்டு காலத்திலும் கூட இவ்வளவு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கை நாம் பார்த்தது கிடையாது. நம்ம எல்லோருக்குமே தெரியும். புள்ளியோரம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 8008 படுகொலைகள். 8008 இது முதலமைச்சர் பேசவே மாட்டாருங்க, வேற எல்லாம் பேசுவார். கடந்த 5 ஆண்டுகள் நடந்த ரேப் மட்டுமே, பாலியல் வன்கொடுமை மட்டுமே 2080. கடந்த 5 ஆண்டுகளில் 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட பாலியல் தாக்குதல் போக்சோ கேஸ் 39,900 வழக்கு. இது தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் எந்த ஒரு 5 ஆண்டு காலத்திலும் கூட இது போன்ற மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கை நாம் பார்த்தது கிடையாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை தவிர எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினாக இருக்கட்டும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், இந்த 3 பேர் தான் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அறுவை சொல்லுங்களே, 5 ஆண்டு காலமாக நாம் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு. தேர்தல் நாள்ல நம்ம எல்லோரும் கூட இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டத்திலிருந்து அகற்ற வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மே 4க்கு பிறகு ஆட்சியில் உட்காரணும். அருமையின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மை சார்ந்தவர், ஒரு எளிய மனிதர், விவசாயி. அவர் முதலமைச்சராக வந்து அமரும் பொழுது மறுபடியும் விவசாயத்திற்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையில் இருக்கிறோம். அருமை சொல்லுங்கள், விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நம்முடைய காங்கேயம் பகுதி. விவசாயம் இந்த அளவுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் முடங்கி இருக்குன்னு யோசிப்பாங்க. 2022-23 நெகட்டிவ் குரோத், விவசாயத்தினுடைய வளர்ச்சி என்பது நெகட்டிவ். கடந்த ஆண்டு விவசாயத்தினுடைய வளர்ச்சி என்பது வெறும் 3.5 விழுக்காடு. வெறும் 3.5 விழுக்காடு. நீர்ப்பாசன வசதி எதுவுமே செய்யல. கடைமடையை கொண்டு வரக்கூடிய தண்ணீர் எதுவும் சரியாக கொண்டு வரல. விவசாய மராமத்து பணிகள் செய்யல. விவசாயிகளுக்காக இந்த அரசு எந்த வேலையும் செய்யல. காங்கேயத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக காங்கேயம் பகுதியில் டிஏபி கால்வாய் கடைமுறை பகுதியாக இருக்கக்கூடிய காங்கேயம் வெள்ளகோவிலுக்கு எந்த விதமான நீர்வரத்தும் கூட வரவில்லை என்பது தெரியும். காரணம், அரசு அதற்கான முதலீடு செய்யவில்லை. விவசாயத்திற்காக இந்த அரசு எந்த விதமான நிதியும் ஒதுக்கல. கடந்த ஆண்டு வெறும் 3.5 விழுக்காடு தான் விவசாயத்திற்கான வளர்ச்சி. 2 ஆண்டுகள் விவசாயத்திற்கான நெகட்டிவ் வளர்ச்சி. அப்படி இருக்கும் பொழுது எப்படி விவசாய பெருமக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அருமை சொந்தங்கள்? ஆனா எது வளர்ந்திருக்குன்னா டாஸ்மாக் வளர்ந்திருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல அரசுக்கு டாஸ்மாக் மூலமாக வந்திருக்கக்கூடிய வருமானம் மட்டுமே 7,42,000 கோடி ரூபாய். டாஸ்மாக் மூலமாக 7,42,000 கோடி 5 வருஷங்கள். போராண்டு மட்டுமே 51,000 கோடி. இதெல்லாம் வளர்ந்திருக்கு. ஆனா விவசாயம் வளர, பாலியல் வன்கொடுமை வளர்ந்திருக்கு, படுகொலைகள் வளர்ந்திருக்கு. 18 ஆண்டுக்கு கீழே குழந்தைகள் மீது நடத்தப்படக்கூடிய போக்சோ வழக்குகள் நடந்திருக்கு. ஆனா எது வளர வேண்டுமோ அது வளரவில்லை. கடனும் வளர்ந்திருக்கு. 4 லட்சம் கோடியாக இருந்த கடன் இன்னைக்கு 10,82,000 கோடியா வளர்ந்திருக்கு. ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் கடனா இருந்துச்சு, இன்னைக்கு 4,80,000 உயர்ந்திருக்கு. ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடந்த 5 ஆண்டுகள்ல 2,70,000 ரூபாய் வளர்ந்திருக்கு. அதனால இதை நீங்க கேட்கணும். முதலமைச்சர் அவர்கள் இதை தவிர எல்லாம் பேசுறார். டெல்லியில் இருந்து அதை பண்றாங்க, இதை பண்றாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை டெல்லியில் இருந்து அதை பண்றாங்க. இந்தியாவில் 1972 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அற்புதமான கட்சி. 77 இருந்து ஆட்சியில ஒரு பிராந்திய கட்சி, அதிக முறையில் இருக்கக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதன் புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நலனை காப்பதற்காக 9வது அட்டவணையில இந்தியாவில் முதலாக மத்திய அரசோடு பேசி மாநில நலனை சார்ந்து 9வது அட்டவணையில நம்முடைய ரிசர்வேஷன் 69% இடஒதுக்கீடு கொண்டு வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை டெல்லியில் இருந்து யார் கைப்பற்ற முடியும்? டெல்லியில் இருந்து யார் எதை சொல்ல முடியும்? தேர்தலுக்கு
வேண்டும். இருவரும் ஒன்றாக இருக்கின்றோம். நமக்கு தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும். அதற்காக ஒரு கூட்டணியில ஒருங்கிணைந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனா முதலமைச்சர் அவருடைய சாதனை எதுவும் பேசாம 5 ஆண்டு காலத்துல நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க எதுவும் பேசாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்க. டெல்லி ஹிந்தி இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியாது. எனக்கு ஹிந்தி தெரியுமா? எனக்கு முழுமையா தெரியாது. ஆனா எல்லோருமே இந்த கட்சியில் இருக்கின்றோம், எங்களுடைய பணியை செய்கின்றோம். அவரவர்கள் அந்தந்த கட்சி அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறார். இதை தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு தேவை அடுத்த 5 ஆண்டு காலம் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு நமக்கு வேண்டும். அறுவை சொந்தங்களை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் ஒரு சரித்திர சாட்சியாக இதற்கு முன்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது ஒரே நேரத்தில் இந்தியாவில் நாம் உத்தரப்பிரதேசத்துக்கோ நாம் ஆளுகின்ற மாநிலத்திற்கோ 11 மருத்துவக் கல்லூரி கொடுக்கல. அப்ப தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் 11 மருத்துவக் கல்லூரி கொடுக்க. ஏனென்றால் இணக்கமாக பேசியதை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாநிலத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு நாம் எல்லோரும் கூட ஒன்றாக தேசிய ஜனநாயக கூட்டணியை பாடுபட்டுக் கொண்டிருப்பது தமிழகத்தில் மறுபடியும் அந்த இணக்கமான ஒரு சூழல் வேண்டும். மத்திய அரசோடு இணைந்து போகும். எங்க சண்டை போட்டுக் கொள்ள வேண்டுமா? ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் சிறு சிறு சண்டை இருக்கும், பரவாயில்ல போட்டு. ஆனா காலையிலிருந்து இரவு வரை முழு நேரமும் சண்டை போடுவதை மட்டுமே தன்னுடைய முழு நேர வேலையாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெறும் சண்டை போடுவது மட்டும். கல்விக்கு நிதி வேண்டாம், அதுக்கு ஒரு சண்டை. விவசாயத்துக்கு நிதி வேண்டாம், அதுக்கு ஒரு சண்டை. பிஎம்சி திட்டத்துக்கு நிதி வேண்டாம், அதுக்கு ஒரு சண்டை. எதற்கு எடுத்தாலும் சண்டை போட்டு போட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கின்றார். அறுவை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 2வது முறையாக தொடர்ந்து இந்த தொகுதியில அண்ணன் போட்டி போடுறார். சாமிநாதன் போட்டி போடுறார். அவரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அதிகமா பேச மாட்டார். ஆனா எல்லா வேலையும் பின்னாடி இருந்து சரியா செஞ்சிருவார் சாமிநாதன். ஆனா வெளியிருந்து பாக்குறதுக்கு எதுவுமே பேசாத மாதிரி அமைதியா இருப்பார். அவருடைய துறை பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சி பிரிவு, தமிழை வளர்க்கக்கூடிய துறை. ஆனா யாரை வளர்த்தாருன்னா ஸ்டாலின் ஐயாவுக்கும் உதயநிதி ஐயாவுக்கும் கொடுக்கக்கூடிய பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் ஒரு வேலை. ஏன்னா டிஐபிஆர் என்கின்ற துறை அவர் கையில் இருக்கு. பேப்பர்ல ஆடு கொடுக்கிறது மட்டும்தான், அதை தவிர எந்த வேலையும் செய்யல. இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய காங்கியத்துல காங்கியம் காளையினுடைய சிலையை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். அங்க காங்கிய காளையினுடைய சிலையை கொண்டு வந்திருக்கிறோம். அண்ணங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய காங்கியம் பகுதியினுடைய முன்னாள் ஒன்றிய சேர்மன் அண்ணன் மகேஷ் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பதான் அதிமுக அண்ணன் இணைஞ்சிருக்கிறாங்க. சுயேட்சையாளர் தான். அவருக்கு தெரியும் ஒரு காங்கியம் காளையை காங்கியத்தில் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு தடையை ஏற்படுத்தி எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதை கொண்டு வராமல் செய்து அதை திமுக கொண்டு வந்தார். சரி, காங்கிய காளைய சிலை வச்சுங்களே, நல்லதாக இருக்கட்டும். ஆனா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில காலை மருத்துவர்களுக்கு மாசத்திற்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன் வாக்குறுதி கொடுத்தேன். இந்த சிலையை வைக்கிற காட்டின ஆர்வத்தை காலை வளர்த்துறவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா காலை நல்லா வளர்த்துவாங்க. அவர்களுக்கு தேவை வெறும் டிராமா டிராமா டிராமா. அதை தவிர எதுவும் இல்லை. யாரோ வைக்க வேண்டிய சிலைக்கு யாரோ வைத்து யாரோ பெயர் வைத்து யார் பெற்ற பிள்ளைக்கு பெயர் மட்டும் அவங்க வைப்பாங்க. இன்னைக்கு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில காலை வளர்த்துவர்களுக்கு, ஜல்லிக்கட்டு காலை வளர்த்துவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்போம் என்று அவர்கள் கொடுத்த 511 தேர்தல் வாக்குறுதியிலே ஒரு வாக்குறுதி. ஆனா காலை வளர்த்துறவங்க யாருக்கும் 1 ரூபாய் கூட கொடுக்கல. ஏனென்றால் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பசுமாட்டுல பால் காம்பில் இருந்து வருதா கொம்பில் இருந்து வருதா கூட தெரியாது. அவர் எப்படி காலை வளர்த்தவர்களுக்கு அவர் எப்படி ஊக்கத்தொகை கொடுப்பாரு, அவர் எப்படி 1000 ரூபாய் கொடுப்பாங்க என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அருமை சொந்தங்களே, 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். 511 தேர்தல் வாக்குறுதியில முழுமையாக 70 கூட நிறைவேற்றலைங்க ஐயா. இன்னைக்கு காலையில உதகமண்டலத்தில் இருக்கும் பொழுது ஊட்டியில காலையில இருந்தங்க ஐயா, பேசணும். ஒரு தேர்தல் வாக்குறுதி சொல்லி காட்டுங்க. நீங்களே எண்ணிப்பாரு. வாக்குறுதி 1 நிறைவேற்றினாங்களா? இல்லை. 2 இல்லை. வாக்குறுதி 7 இல்லை. சொல்லிக்கிட்டே போலாம். 511 தேர்தல் வாக்குறுதியில வெறும் 70 தேர்தல் வாக்குறுதியை மட்டும் நிறைவேற்றிவிட்டு இன்னைக்கு முதலமைச்சர் 99% நிறைவேற்றி விட்டோம் என்று முழு பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப கனிமொழி அக்காவுடைய அடிப்படை பிரச்சனை என்னன்னா, அவங்க நைட்டு தூங்கும் போது கனவுல வர்றதுல உண்மை நினைச்சு காலையில மைக்ல பேசுறாங்க. நேற்று அக்கா கனிமொழி அவர்கள் காலையில பேசினாங்க, மக்கள் எல்லாம் கேஸ் சிலிண்டருக்கு பெரிய தட்டுப்பாடு, ரோட்டில் எப்படி நின்றுட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, அதிமுகவும் பாஜகவுக்கும் கூட்டணி வச்சு என்னையா பண்ண போறீங்க? சரி, இன்னைக்கு நான் அக்கா கனிமொழி அவங்ககிட்ட கேட்கிறேன், இந்தியாவில் உற்பத்தி செய்ய முடியாத ஒரு பொருள் கேஸ் நம்ம கிட்ட இல்லைங்க. அது வளைகுடா நாட்டில் இருக்குது, நம்ம போய் இதை வாங்கிட்டு வரோம். அவங்ககிட்ட இல்லாத பொருள் வெளியிருந்து வாங்குறோம்.
இந்த ஈரான் போர் ஆரம்பித்த பிறகு பாகிஸ்தான்ல 45% பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கிறது. பங்களாதேஷ்ல 30% உயர்ந்திருக்கிறது. ஸ்ரீலங்கால 30% உயர்ந்திருக்கிறது. ஆனா பெட்ரோல் விலையே உயராத ஒரு நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பாரத நாடு. ₹1 நான் பெட்ரோல் விலை உயர்த்தாம கொண்டு போயிருக்கு. ஐயா, இன்னைக்கு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி இந்தியன் ஆயில் பிபி போய் கேட்டீங்கன்னா சுத்தரிப்பு பண்ணி வெளியே வரக்கூடிய பெட்ரோல் ₹132 வருதுங்க ஐயா. ₹132 ஒரு பெட்ரோல் ரிஃபைன் பண்ணி வெளியே வந்தா. ஒரு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியுடைய லாஸ் 1 லிட்டருக்கு ₹28 லாஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால சமீபத்தில் எக்ஸைஸ் டியூட்டியை ₹10 குறைச்சு அவர்களுக்கு அந்த ₹10 கொடுத்தோம். ஏன்னா அவங்க லாஸ்ல ஓட்ட முடியாது. இன்னைக்கு இந்த வளைகுடா போர்ல இந்தியாவில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம ஒரு அரசு அதை அற்புதமாக கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசு மட்டும்தான். திமுக காரங்க ஜெனரல் நாலேஜ் வீக். இதுல அக்கா எடுத்து சொன்னா எப்படி புரியும்? அக்கா கேஸ் எங்க வருது அவங்களுக்கு எங்க புரியும்? எங்க வருது எப்படி புரியும்? அவங்க எல்லாம் கஷ்டப்படாம நேர பதவியில் வந்து உட்கார்ந்துறாங்க. கடந்த 3 நாட்களாக நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. மாத்தி மாத்தி எடப்பாடி பழனிசாமி என்ன திட்டுவதை முழு நேர வேலையாக வைத்திருக்கிறார்கள். முழு நேர வேலை இதான் அவங்களுக்கு வேலை. பழைய உதயநிதி ஸ்டாலின் தரம் தாழ்த்தியே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும் இந்த முறை தோக்க போறார். அது நன்றாக தெரியும் தோக்க போறார். ஆனால் தரம் குறைந்த வார்த்தையில எடப்பாடி பழனிசாமி வயது என்ன, உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வயது என்ன, எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் அனுபவம் என்ன, உதயநிதி ஸ்டாலின் அரசியல் அனுபவம் என்ன? கருத்து வேறுபாடுகள் அரசியல் இருக்கலாம், பரவாயில்லை. ஆனா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு கடந்த 3 ஆண்டுகளா பாருங்க. இன்னைக்கு கனிமொழி கருணாநிதி அவர்கள் எப்படி மேல போயிட்டார். யாராவது அவங்களை எழுத்து பேசினா மலர் வளையம் வைப்பாங்களாமா. மலர் வளையம். ஐயா, மலர் வளையம் யாருக்கு ஐயா வைப்பாங்க? இறந்து போனா மலர் வளையம் வைப்பாங்க. இன்னைக்கு அவங்களை எழுத்து பேசினாவே மலர் வளையம் வைப்போம் என்று கனிமொழி கருணாநிதி அவர்கள் மிரட்டுகின்றார். இதுதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அலட்சியமான ஒரு போக்கு அவர்களுடைய பிரச்சார யுக்தியில தெரியும். தோற்று போகின்றோம் என்பதற்காக எல்லோரையும் கூட ஏகவசனங்களை திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அருமை சொந்தங்கள். ஆனால் நமக்கு இந்த முறை தேவை. காங்கிரத்தில் எப்படி 2011 ஒரு சரித்திர வாக்கு வித்தியாசத்தில் 41,000 வாக்கு வித்தியாசத்தில் மேற்பட்ட 42,000 மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் NS நடராஜ் அவர்கள் இந்த பகுதியில் எப்படி நீங்கள் வெற்றி பெற செய்தீர்களோ இந்த முறை அண்ணன் உங்களுடைய அன்பையெல்லாம் பார்த்து அண்ணன் அவர்கள் குறைந்தபட்சம் 60,000 வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரத்தில் நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் நம்மளை வெற்றி பெற செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு பெரும் நம்பிக்கையில் இருக்கிறாங்க. எல்லாம் பார்க்கும் பொழுது, எழுச்சியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அருமை சொந்தங்கள். இன்னைக்கு காங்கேயத்துக்கு மட்டுமே 511 தேர்தல் வாக்குறுதியில காங்கேயத்துக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 3 இருக்குதுங்க ஐயா. 3 இருக்கு. 511 காங்கேயத்திலே ESI மருத்துவமனை கட்டுவோம், காங்கேயத்திலே சுற்றுச்சாலை அமைப்போம், காங்கேயத்திலே காலை ஆய்வு மையம் மற்றும் காலை சந்தை அமைப்போம். இது காங்கேயத்தில் கொடுக்கப்பட்ட 3 தேர்தல் வாக்குறுதி. இன்னைக்கு நீங்களே சொல்லுங்க, ஒரு தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆனா கனிமொழி அக்கா பாத்தீங்கன்னா அடுத்த 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. ஏன்பா 511 70 தான் பண்ணீங்க? என்ன தைரியம் இருந்தா 2026 தேர்தலுக்கு புதிதாக இன்னொரு 505 கொடுத்துட்டாங்க. ஆமா, நீங்களே தாய்மார்கள் இருக்கிறீங்க. இவங்க டோக்கன் கொடுப்பாங்களாமா, அந்த டோக்கனை வாங்கணுமா, அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போக சொல்லுவாங்களாமா, அந்த கடைக்கு போகணுமா. யாரையெல்லாம் ஏமாத்துற வித்தையை பாருங்க. அந்த கடையில போய் மிக்சியோ வாஷிங் மிஷினோ கிரைண்டரோ வாங்கி டோக்கன் கொடுங்க. நீங்க உண்மையாலுமே ஆட்சிக்கு வர நம்பிக்கை இருந்தா அக்கௌண்ட்ல அந்த பணத்தை போட்டு போலாமே, அக்கௌண்ட்ல போட்டு போலாமே. இன்னைக்கு இந்தியா பண பரிவர்த்தனையில நம்ம நம்பர் 1 உலகத்தில் இருக்கின்றோம். எல்லாமே பேமெண்ட், எல்லாமே டிஜிட்டல் கரன்சி. உங்களுக்கு உண்மையாலுமே தாய்மார்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அக்கௌண்ட்ல போடுங்க, அக்கௌண்ட்ல போடுங்க. இங்கே மட்டும் டோக்கனை வாங்கி கியூல நின்று வெளியே போய் என்ன நடக்காத ஆள் இல்லாத ஊருக்கு போவதை போல நடக்காத ஒரு விஷயத்துக்கு டோக்கன் கொடுத்து செய்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தாய்மார்கள். எந்த காலத்திலும் கூட நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வாக்குறுதியை நம்ப மாட்டீர்கள் என்று நம்புகின்றேன். காரணம், நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் 1000 ரூபாய் கொடுக்கலாம். எப்ப சொன்னாங்கம்மா? 2021 மேல. நாமளும் சரி வந்தவரே கொடுத்துருவாங்கன்னு பார்த்தோம். முதல் 28 மாசம் கொடுக்கல. தாய்மார்கள் மறந்து விடாது. முதல் 28 மாசம் கொடுக்கல. தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் PTR பழனிவேல் ராஜ் 2 கையில வாட்ச் கட்டிருப்பாரு. அப்ப 2 வாட்ச் கட்டிருப்பாரு. இப்ப ஒன்னு கழட்டிட்டார். அப்ப அமெரிக்கால இருந்து வந்தனால 2 வாட்ச் கட்டிருப்பாரு. பத்திரிகை நண்பர்கள் கேட்டாங்க, அண்ணே 2 வாட்ச் கட்டிருக்கீங்க, டைம் சரியா இருக்கா, எப்ப அதை கொடுப்பீங்க 1000 ரூபாய்? சொன்னோம், ஆனா எப்படி சொன்னோமா அப்படின்னா, இல்லைங்க வடிவேல் மாதிரி பேசுறீங்க. நீங்க சொல்லி மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு சொன்னோம், ஆனால் எப்படி சொன்னீங்களா? 29வது மாசத்துல பெண்களுக்கு தாய்மார்களுக்கு இருக்கிறாங்க 1000 ரூபாய் அவங்க வங்கி கணக்கு கொடுத்தாங்க.
32 மாசத்துக்கு 32,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. பொங்கலுக்கு 5,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 37,000 ரூபாய் தான் 5 வருஷத்துல உங்களுக்கு வந்த பணம். 5 வருஷம் எத்தனை நாளுங்க? 1825 நாள். 1825 நாள்ல 37,000னா ஒரு நாளுக்கு 20 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 20 ரூபாய் பாக்கெட்ல வச்சுக்கலாம். ஆனா உங்க ரேஷன் அட்டையின் மீது கடன் எவ்வளவு அதிகமா இருக்கு? 2,10,000 ஒரு தலைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் இன்னைக்கு 4,80,000. ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,70,000 ரூபாய் கடன் ஜாஸ்தி பண்ணிருக்கிறாங்க. அப்ப 1825 நாள் கணக்கு போடுங்க. ஒரு நாளைக்கு உங்க ரேஷன் அட்டையின் மீது 150 ரூபாய் இந்த அரசு கடன் வாங்கி இருக்கின்றாங்க. அங்க இருக்கக்கூடிய தாய்மாரை முறைச்சு பாக்குறாங்க. நான் கடன் வாங்கல, என்னை பார்த்து சொல்றேன். நம்ம நீங்க வாங்கல, ஆனா உங்க ரேஷன் அட்டையின் மீது மாநில அரசு வாங்கி இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றேன். அப்ப 150 ரூபாய் உங்க ரேஷன் அட்டையின் மீது தினமும் கடன் வாங்கி 20 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இதன் பெயர் தான் கருணாநிதித்தனம். கருணாநிதித்தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதான் கருணாநிதித்தனம். இதான் திராவிட மாடல் அரசு. இப்படி ஏமாற்றுவதே முழு நேர தொழிலாக வைத்து ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்கள், அது மட்டுமல்ல, நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க, முதல் தலைமுறை வாக்காளர் பெருமக்கள் இருக்கிறீங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் மூச்சுக்கு 300 முறை சொல்வது, நாங்க கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம், மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே போன ஆண்டு மட்டுமே மத்திய அரசு கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ்நாட்டில் கொடுத்த ஸ்காலர்ஷிப் மட்டுமே 1299 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்திருக்கு. நம்ம எங்கேயாச்சும் போய் கம்பட்டம் அடிக்கிறோமா? இல்ல 1299 கோடி கொடுத்தோம், 1299 கோடி கொடுத்தோம். கல்வியிலும் கூட ஒரு விளம்பரத்தை தேடக்கூடிய ஒரு அரசு இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மட்டும்தான். ஆனால் அருமை சொந்தங்களே, எந்த காரணத்திற்கும் கூட இவங்களை நீங்க பக்கத்திலே விடக்கூடாது. அதை தாண்டி எப்படி இங்கே அண்ணன் NSN நடராஜ் அவர்கள் உங்கள் முன்பு 2011 ஒரு பெரிய ஆதரவை எல்லாம் நீங்கள் கொடுத்து அவரை வெற்றி பெற வைத்தீர்களோ, அதே போல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2025 ஆகஸ்ட் மாசத்துல இந்த ஈரோடு திருப்பூர் மாவட்டத்துல தேசிய நெடுஞ்சாலை 381A அது நம்ம ஊர் வழியாக அதை மத்திய அரசு திட்டம் போட்டிருந்தாங்க ஐயா. அது குறிப்பாக வெள்ளகோவில், முத்தூர் இந்த பகுதியில 381A வரும் பொழுது நிறைய விவசாய பெருமக்களுடைய விளைநிலம் போவதாக இருந்தது. வீடுகள், சிறு குறு வணிக நிறுவனத்துக்கு எல்லாம் பிரச்சனை இருந்தது. இங்க இருந்து நாம் எல்லோரும் டெல்லிக்கு சென்றோம். இங்கிருந்து நம்முடைய மத்திய இணையமைச்சர் டாக்டர் முருகன் அவர்கள், அன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நம்மோடு அண்ணன் முருகன் அவர்கள், அதே போல நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லாரும் டெல்லிக்கு போய் நிதின் கட்கரி ஐயாவை கேட்டோம். ஐயா, தயவு செஞ்சு ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம், திரும்ப வெறுங்கையில் அனுப்பிடாதீங்க, ஏதாவது ஒன்று பண்ணி திட்டத்தை நிறுத்துங்க. அப்ப நிதின் கட்கரி அவங்க சொன்னாங்க, கையில ஒண்ணு இல்லப்பா, இது மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய ஒரு திட்டம், மத்திய அரசு நாங்க பணம் மட்டும்தான் கொடுக்கிறோம், ஸ்கெட்ச் பிளான் எல்லாமே மாநில அரசு தான் போடுறாங்க, நீங்க மாநில அரசு போய் பாருங்க. நாங்க சொன்னோம், ஐயா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், திரும்ப நாங்க மாநில அரசு போய் மக்கள்கிட்ட இதெல்லாம் நாங்க புரிய வைக்க முடியாது. மக்களை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஐடியா இருக்கிறதுனால மத்திய அரசு தான் சொல்லுவாங்க. இது மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய திட்டமாக இருந்தாலும் மத்திய அரசு பணம் கொடுக்கக்கூடிய திட்டமாக இருந்தாலும் இதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சண்டை போட்டு அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்து விட்டு தான் திரும்ப ஊருக்கே வந்தவங்க. அந்த திட்டத்தினுடைய ரீஅலைன்மெண்ட் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் நிறுத்தி வைங்க, இந்த ரூட்ல இது போகக்கூடாது என்பதை நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினார். இன்னைக்கு வருகின்ற காலத்தில் இது போன்ற சிறு குறு பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை இரண்டு அரசுகளும் இணைந்து இருக்கும் பொழுது மிக வேகமாக அதை செயல்படுத்த முடியும். அதனாலதான் நம்முடைய காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் NSN நடராஜ் அவர்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நாம் எல்லோரும் கூட நம்முடைய கூட்டணியினுடைய மிக முக்கிய கட்சியாக நம்முடைய கூட்டணியை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரட்டை இலை சின்னத்தில் அண்ணனை ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் அண்ணன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களிடம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதுல சொல்லுங்களே, இது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல குற்றங்கள் அதிகமாக இருந்தாலும் கூட அதற்கு காரணம் யாருன்னு பாருங்க. இன்னைக்கு சில பேர்ல படிக்கிறாங்க, ஹரிஹரன், கவிதாசன், ஞானசேகரன், தெய்வச்செயல், பேரே பாருங்க தெய்வச்செயல், பாஸ்கரன், பெரிய நாயகன், இவங்கெல்லாம் யாருன்னாங்க ஐயா? நம்முடைய சகோதரர்கள் மீது பாலியல் வன்கொடுமை தாக்குதல் நடத்தி பிடிபட்ட முக்கிய குற்றவாளிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அதே போல சர்ஃப்ராஸ் நவாஸ், ஜெயினுதீன், சிவசங்கர், ரமணா, ஜாஃபர் சாதிக், இப்ராஹிம், ஜென்சன், சரண்யா, இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா கஞ்சா போதை வழக்கில் பிடிபட்டு முக்கிய குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள். அருமை சொல்லுங்களே, அடுத்து படிக்கிற பாருங்க, மருவூர் ராஜா, வேலு, கண்ணுக்குட்டி, இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில்
கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர். அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஐயா, இன்னைக்கு காலையில ஊட்டியில பேசினாங்க ஐயா. குன்னூர்ல 25வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பேர் ஜாகீர் ஹுசைன், அவர் பேரு திமுக காரர். எல்லாருமே இந்த இந்திய எதிர்ப்புக்காக போராட்டம் பண்ணாங்க தமிழ்நாடு. சில திமுக காரங்க பெயிண்ட் டப்பாவை எடுத்துட்டு போனாங்க. சில பேர் கரெக்டா ஹிந்தியை பார்த்து அழைச்சிட்டாங்க. சில திமுக காரங்களுக்கு ஹிந்தி எது இங்கிலீஷ் எதுன்னு தெரியாதனால இங்கிலீஷ் இங்கே அழைச்சாங்க. ஏதோ ஒன்று அழைப்ப பெயிண்ட் டப்பால வந்தாச்சு, ஏதோ ஒன்று அழைச்சிட்டு போவாங்க. ஆனா இந்த ஜாகீர் ஹுசைன் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். ஒரு 10 பேர் இப்படி கை நீட்டி சத்திய பிரமாணம் எடுத்தார். நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க. இந்த மாமன்ற உறுப்பினர் பக்கத்துல இருந்த பெண்ணுடைய வளையல் அப்படியே உருவினார். அதை நம்ம எல்லோரும் பார்த்த என்னையா அது ஹிந்திக்கு எதிராக ஒரு பிரமாணம் எடுக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரி கையில் இருக்கக்கூடிய வளையலை கூட நீங்கள் விட்டு வைக்கவில்லை என்று. அது ஒரு உதாரணம். அதே போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெரும் குற்றங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கஞ்சா அதை சர்வதேச அளவில் கடத்தி இருக்கக்கூடியவர்கள். ஈடி கேஸ்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார். KN நேரு அவர்கள் மீது 3 டோசியரை ஈடி அமைச்சிருக்கிறாங்க. 3ம் சேர்த்துனீங்கன்னா 1700 கோடி ரூபாய் ஊழல். 3க்கும் வழக்கு போடாம தப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நம்முடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு புலால் சிறையில ஒரு தனி பிளாக் கட்டி அதற்கு திமுக பிளாக் என்று பெயர் வச்சு இவங்க கையிலேயே ரிப்பனை கற்பனை வச்சு ஒருவராக அனுப்பணும். ஏன்னா அவ்வளவு மக்கள் பணத்தை கொள்ளடித்திருக்கிறார். நாம 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் காங்கிரஸ் தாய்மார்கள் தயவு செஞ்சு கேட்கணும். அம்மா இன்னைக்கு திமுக கார பிரச்சனை பண்றான். ஐயோ இந்த 2 பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு. அம்மா நீங்க நல்லா கேட்கணும். நாம மத்திய அரசு நாம் இந்த திட்டத்தையே மாற்றி விட்டோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டமாக மாற்றி இருக்கின்றோம். நாம யாருங்க 25 நாள் உங்களுக்கு உயர்த்தினது யாரு? நம்முடைய அரசு. ஸ்டாலின் அவர்கள் 2021 150 நாளாக உயர்த்துவோம் என்று சொன்னால் ஒரு நாளே உயர்த்தலீங்க. 25 நாள் நாம் உயர்த்தி இருக்கோம். அம்மா உங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 46,000 கோடி ரூபாய் நம்ம கொடுத்திருக்கோம். 46,000 கோடி. இந்தியாவில் ஒரு மாநிலத்திற்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அதிகப்படியாக நிதி கொடுத்தது தமிழகத்திற்கு தான் 46,000 கோடி. நம்மை விட மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பீகார், நம்மளோட மக்கள் தொகை அதிகம், கிராமப்புறங்கள் அதிகம். பீகார் நாம ஆட்சியில் இருக்கிறோம் ஐயா, நாம ஆட்சியில் இருக்கிறோம். பீகாருக்கே 5 ஆண்டுகள்ல 32,000 கோடி தான் கொடுத்திருக்கிறோம். ஆனா அந்த கேடுகட்ட திமுக ஆட்சிக்கு நாம் எதையும் பார்க்காம 46,000 கோடி கொடுத்திருக்கோம். அதனால் நம்முடைய ஆட்சி இங்கே வரும் பொழுது இன்னும் நிறைய விஷயங்கள் டெல்லியிலிருந்து நம்ம வாங்கிட்டு வரலாம். மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஆரம்பித்து அடிப்படை கட்டமைப்புக்கான எல்லா நிதியும் கூட அன்னைக்கே மதுராந்தகத்துல ஸ்டேஜ்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கு முன்பு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சார். நடந்தாய்வாளை காவேரி திட்டத்தை நாங்க இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்த பொழுது கொண்டு வந்த இன்னைக்கு திமுக அதை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதை நம்ம திரும்ப ஆரம்பிக்கணுங்கம்மா. இந்த PAP கால்வாய் எல்லாம் மறுபடியும் நம்ம சுத்தம் பண்ணி கடைமடைக்கு தண்ணி கொண்டு வரணும். அதையும் நம்ம செய்யணும். அதே போல விவசாய திட்டங்கள், ஏகப்பட்ட திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதுமே முடங்கி கிடைக்கிறது. ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஆனமலை நல்லார் திட்டம் அங்க முடங்கி கிடக்குது. அதையும் நம்ம ஆரம்பிக்கணும். காமராஜர் காலத்திலிருந்து முடங்கி கிடைக்கக்கூடிய திட்டம் அதையும் ஆரம்பிக்கணும். ஏன்னா தமிழ்நாடு வளர வேண்டும் என்றால் விவசாயம் வளரும். வெறும் 3.5 விழுக்காடு வச்சோம்னா அடுத்த தலைமுறை யாருமே விவசாயத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் அருமை சொந்தங்களே, நீங்கள் எல்லோரும் இந்த முறை மிக தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு யார் வேண்டாம் என்பதை நீங்க தெளிவாக இருக்கணும். நமக்கு திமுக வேண்டாம். அதே நேரத்தில் இளைஞர்கள் கேட்டாங்க, அண்ணே ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது, 4 பேர் இருக்கிறாங்க, யாருக்குன்னே போடுறது. இது பிங்கி பாங்கி போடுற தேர்தல் இல்லைங்கண்ணா. இது நேராக சத்தியமாக திமுக வேண்டாம், NDA வேண்டும் என்று தெளிவாக ஓட்டு போடக்கூடிய தேர்தல். காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு இளைஞர்கள் அதிகமா வாக்கு போட போறாங்க. 18 வயசு 19 வயசுல மட்டுமே 14 லட்சம் பேர் முதல் தலைமுறை வாக்காளர்கள். 20 இருந்து 29 வயசு வரைக்கும் 1,07,00,000 பேர். அப்ப 1,23,00,000 பேர் 29 வயசு கீழே இருக்கிறீங்க. நீங்க இந்த தேர்தல் நீங்களே முடிவு பண்ணீங்க. 1,29,00,000 பேர் மொத்தம் 5,60,00,000 பேர் வாக்காளர்கள் இளைய தலைமுறை முடிவு செய்ய போகின்றார்கள். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற போறாங்க. அதனால இளைய தலைவர் நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு நீங்க ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. உங்களுக்கான ஆட்சி இது, உங்களை முன்னேற்றுவதற்கான ஆட்சி இது, உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான ஆட்சி இது. மத்தியில் ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருவரும் இணையும் பொழுது தமிழகத்தினுடைய உண்மையான வளர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதனால இளைஞர்கள் எதுவுமே குழப்பிக்காதீங்க, எங்களை நம்பி ஓட்டு போடுங்க. புதிதாக யாரையும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய தேர்தல் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதுக்கான தேர்தல் இது இல்லை.
ஏன்னா இவங்க 5 வருஷமா பண்ண தப்ப ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு 10 வருஷம் ஆகும். ரிப்பேர் பண்றதுக்கு நமக்கு 10 வருஷம் ஆகும். ரிப்பேர் பண்றதுக்கு 10 வருஷம். அதனால தயவு செய்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தேர்தல் இல்லை என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தலைவர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் NS நடராஜ் அவர்கள் 60,000க்கு மேல வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் அவரை வெற்றி பெற செய்வீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை கிடைக்கிறது. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, நீங்க மறந்துடாதீங்க, ஏப்ரல் 23ஆம் தேதி நம்ம ஊர்ல யார் இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் நாம் இங்கே வரவழைக்க வேண்டும். அவர்களை நாம் இங்கே வந்து வாக்கு செலுத்த வைக்க வேண்டும். ஒரு ஓட்டை கூட நம்ம விடக்கூடாது. நம்முடைய குடும்ப ஓட்டு, நம்ம ஓட்டு எல்லோரையும் இங்கே கொண்டு வந்து சரியான முறையில வாக்கு செலுத்த வேண்டிய கட்டாயம் கடவுள் நோக்கி இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். மிக கடுமையாக களத்திலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கின்றோம். காங்கேயம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற போட்டியிட்ட அண்ணன் முருகவேல் என்கின்ற ராமலிங்கம் அவர்கள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, காங்கேயத்தினுடைய நகர கழக செயலாளர் முன்னாள் பாராளுமன்றத்துடைய தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் வெங்கு மணிமாறன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, குண்டலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்களுக்கு, சென்னிமலை மத்திய கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, சென்னிமலை மத்திய மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தங்கவேலன் அவர்களுக்கு, வெள்ளக்கோவில் நகர கழக செயலாளர் டீலக்ஸ் அண்ணன் அருமையண்ணன் மணி அவர்களுக்கு, வெள்ளக்கோவில் ஒன்றிய கழக செயலாளர் ஐயா DR ஐயா அவருடைய பேரனாக இருக்கக்கூடிய டாக்டர் V விஸ்வேஸ்வரன் அவர்களுக்கு, அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் முத்துக்குமாரன் அவர்களுக்கு, முத்தூர் பேரூர் கழக செயலாளர் முத்துக்குமார் அவர்களுக்கு, சென்னிமலை பேரூர் கழக செயலாளர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கின்றீர்கள். அருமை சொந்தங்களே, காங்கேயத்துல நம்முடைய சின்னம் இங்கே இரட்டலை என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒரு வாக்கையும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம கொண்டு வரணும். அது கூட்டணியினுடைய தர்மம். நாம் எல்லோரும் கூட கடுமையாக உழைப்பது, யார் வேண்டாம் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம். மோடி ஐயாவோடு ஒத்து போகக்கூடிய தமிழகத்தில் ஒரு இணக்கமான ஆட்சி வந்தால் மட்டும்தான் ஏழை மக்களுக்கு வீடு கொடுக்க முடியும். அப்பதான் மத்திய அரசுடைய திட்டங்களை கொடுக்க முடியும். அதற்கு நமக்கு ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்தில் தேவைப்படுகிறது. அதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் இந்த கட்சியில் இருப்பது ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த கட்சியில் நாம் தொண்டனாக இருக்கின்றோம். ஆனால் எல்லோரும் முழுமையாக ஆதரித்து அண்ணன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆற்றல் மிகு தக்கா மோகன பிரியா சரவணன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இதே காங்கேயத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில செயற்குழு உறுப்பினர் ரமேகா செல்வி முருகேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அமைப்பு சாரா தொழில்பிரிவுடைய மாநில செயலர் அருமை தம்பி வெள்ளகோவில் ஜெகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, தமிழ் இலக்கிய பிரிவுடைய மாநில செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நன்றி தெரிவித்து, இளைஞரணி மாநில செயலாளர் அருமை சகோதரர் முத்தூர் விஷாக்கன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, விவசாய அணியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அருமையக்கா கலா நடராஜன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தன் அவர்களுக்கு, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அருமையக்கா சித்ரா தேவி அவர்களுக்கு, மாவட்ட செயலாளர்கள் ஞானவேல், சாய் பூர்ணிமா அக்கா, விஜயகுமார் அவர்களுக்கு, அதே போல நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்கள் தொண்டர்களுக்கு இருக்கின்றார்கள். வாழ்கின்ற காமராஜராக இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் அருமை ஐயா GK வாசன் அவருடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாட்டாளிகளுக்கு இருக்கின்றீர்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஆனா இது நம்ம குறிப்பா நீங்க சொல்லக்கூடிய விஷயத்துல மத்திய அரசை பொறுத்தவரை இந்த கான்கிரீட் போடுவது, LVP நல்ல கான்கிரீட் போடுவதை பொறுத்தவரை மத்திய அரசு எங்கேயும் யாரையும் நிர்பந்தம் செய்ய போவது கிடையாது. நாம் இதில் தெளிவாக இருக்கின்றோம். விவசாயம் என்பது மாநில அரசு சார்ந்த ஒரு கொள்கை. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இங்க எல்லோருமே கான்கிரீட் போடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரும்பாலான மக்கள் இருக்கிறீங்க. இது மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய முழு உரிமை. இங்கிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுடைய பொருளாக இருக்க போகின்றார். இதுல யாரும் எங்கேயும் தொல்லை எல்லாம் யாரும் கொடுக்க போறது இல்லைங்கன்னா, அதனால நாம் முழுமையாக இது வரக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயம் செய்யறவர், விவசாயம் தெரிஞ்சவர், என்ன பிரச்சனை இருக்கும் என்பதை முழுமையாக உணர்ந்தவர். மத்திய அரசை பொறுத்தவரை நாம் யாரையும் எங்கேயும் நிர்பந்தம் செய்து நாம நிதி கொடுக்கிறோம் இந்த மாதிரி செய்யுங்க நம்ம சொல்லவே மாட்டோம். நம்மை பொறுத்தவரை எல்லா விவசாய பெருமக்களுக்கும் நீர் செல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய நோக்கம். அதனால் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அமைச்சர்களாக யார் வளர்க்கின்றார்களோ அவங்களோடு நம்ம ஒத்துழைப்போடு தான் போக போறோம்னா, அதே போல அண்ணன் இருக்கிறாங்க. அண்ணன் தோட்டத்துலதான் இங்க வெறிநாய்கள் எல்லாம் ஆட்டை எல்லாம் கடித்து குதறி வைத்திருந்தது. இந்த காங்கேயத்துல அது ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த வெறிநாய்கள் எல்லாம் அங்கங்க வருது. ஆனா இன்னைக்கு அது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால்
அதற்கு மாநில அரசு கூட போதுமான எந்த ஒரு இதுவும் செய்யலைங்க ஐயா. அதெல்லாம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஏதோ பேருக்கு 2 ஆண்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் காணாம போயிட்டாங்க. அதனால அதையும் கூட நம்முடைய ஆட்சி வரும்பொழுது, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் என்.எஸ். நடராஜ் அவர்கள் வரும்பொழுது மட்டும்தான் அதற்கும் ஒரு நிரந்தர தீர்வாக நாம் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இப்ப எல்லாருமே நீங்க சொல்றீங்க அன்னைக்கு ஒரு பிரச்சனை, அன்னைக்கு ஒரு பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுங்க ஐயா. அண்ணா பாருங்க ஐயா பாருங்க, ரொம்ப முக்கியமான நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அண்ணா 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 நாம் எல்லோரும் இருப்பது தரமான கல்வி ஒரு குழந்தைக்கும் கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பங்கண்ணா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மாநில அரசு நவோதயா பள்ளிகள் தயவு செஞ்சு கேளுங்க. உங்களுக்கு நவோதயாங்கிற வார்த்தையில பிரச்சனை இருந்தா டாக்டர் காமராஜர் ஐயா பேரை மாத்தி அந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்துடலாம். நமக்கு எந்த அப்டேஷன் இல்லைங்க. நமக்கு ஒரு இணக்கமான முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரட்டும். நிச்சயமாக கல்வி தரத்தை தமிழ்நாட்டில் உயர்த்தியே ஆகணும், எந்த மாற்றுக்கிறது இல்லைங்கன்னா. இன்னைக்கு கல்வித்தரம் ரொம்ப மோசமா இருக்கு. தங்கம் கொடுக்காம எப்படி தங்க இருக்கும்? இவங்கெல்லாம் தங்க நிறுத்தப்பட்ட அனைத்து அண்ணா ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, ஜனநாயகத்துல எல்லோருமே ரொம்ப உரிமையா கேட்கிறேன். என் சகோதரி வந்து அண்ணன் லேப்டாப் எல்லாத்துக்கும் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, ஏன் கொடுக்கல? நம்ம ஆட்சி வந்த பிறகு அதை நீங்கள் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று உரிமையாக சகோதரி கேட்கிறான். அந்த சகோதரி அண்ணே எனக்கு தரமான கல்வி வேணும், இந்த நவோதயா பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தா மிடில் கிளாஸ் மனிதர்களுக்கு தரமான கல்வி வேணும் அவங்க கேட்கிறாங்க. வட்டமலை இங்க தொடர்ந்து இருக்கக்கூடிய வெள்ளவயல் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன போல முதலமைச்சருக்கு பதநீர் கொடுத்தீங்கன்னா கூட குடிச்சிட்டு சர்க்கரை என்னப்பா அதிகமா போட்டுருக்கேன்னு கேட்கக்கூடிய முதலமைச்சரை வச்சு நாம எந்த விவசாய பிரச்சனையை காங்கேயத்துல பேச முடியுங்கன்னா, விவசாயிகளுக்கு எல்லாம் தலைநகரமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதினா அது காங்கேயம் தொகுதி. அவ்வளவு விவசாய பெருமக்கள் இருக்கக்கூடிய தொகுதி. அனைத்து பிரச்சனைக்கும் செவி கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் விவசாயம் செய்ய தெரிந்த ஒரு முதலமைச்சர் வரும்பொழுது எல்லா நல்ல விஷயங்களும் கூட நடக்கும் என்று சொல்லி ஒரு அற்புதமான உணர்ச்சி மிகுந்த ஒரு மாலை நேர பொழுதுல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் ஆரம்பித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் தொண்டர்கள் ஆரம்பித்து எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நன்றி தெரிவித்து, கடையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிறீங்க. இது கொஞ்சம் மனிதர்கள் இருந்தாலும் கூட பெரிய மனதோடு தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. தாய்மார்கள் மறந்துடாதீங்கம்மா, 100 நாள் 125 நாள் அது 150 நாளாக கூட அடுத்து மாத்திதான் ஆகணும். அது காலத்துடைய கட்டாயம் நம்ம மேல மேல போகணும். அதெல்லாம் 2 ஆட்சியும் இணக்கமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் நடக்கும். அதனால நீங்க மறக்காம கட்டளை சின்னத்திற்கு காங்கேயத்தில் வாக்களித்து அண்ணன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்து இந்த 75 ஆண்டுகளாக காங்கேயத்துக்கு இருக்கக்கூடிய சரித்திரத்தை அண்ணன் என்.எஸ். நடராஜ் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த சரித்திரத்தை ஒழிக்க போறாங்க. அந்த சரித்திரம் என்ன என்பது உங்களுக்கும் தெரியும், அந்த சரித்திரம் என்ன என்பது எனக்கும் தெரியும். முதல் ஆளாக அந்த சரித்திரத்தை உடைத்து காங்கேயத்தினுடைய வரலாற்று நாயகனாக வருவதற்கு அண்ணன் என்.எஸ். நடராஜ் அவர்களுக்கு நாம் எல்லோரும் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி எல்லா பெரியவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.